பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளாவே நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஹோட்டல் ஸ்டைல் பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது நம்மளோட கிவ்அவேக்கான 9வது வீடியோ. என்ன கிவ்அவேல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், எந்த மாதிரியான பரிசுகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருளும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ இந்த சுவையான பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எல்லாத்தையும் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். பெரிய உருளைக்கிழங்கா இருந்துச்சு அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப எல்லாத்தையும் மையாக மசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உருளைக்கிழங்கு துண்டுகள் முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்து மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதோடவே 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு பூண்டு போட தேவையில்ல, ஆனால் இஞ்சி மட்டும் போட்டிங்கன்னா உங்களோட உருளைக்கிழங்கு மசாலா நல்லா வாசனையாக இருக்கும். இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கை விட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடவே ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வர வதக்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வதக்கினா மட்டும் போதும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா மட்டும் போதும். இப்போ இதோட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரினா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கொதிச்சிட்டு இருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிலர் திக்னஸ்க்காக கடலை மாவு சேர்ப்பாங்க. கடலை மாவு சேர்க்கறத விட இந்த மாதிரி பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பொட்டுக்கடலை போட்டதுமே நல்லா திக்காக இருக்குது.
நீங்கள் பொட்டுக்கடலை பவுடர் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் நான் தண்ணியில் கரைச்சிட்டு போட சொன்னேன். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே நல்லா புசு புசுன்னு கோதுமை மாவு பூரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சென்னா மசாலா ரெசிபியோடு சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் பூரி உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.